ஏன் பொண்டாட்டியை பற்றி கண்டென்ட் போட்டால் இவ்வளோ ப்ராப்ளம் வருமா? சீரியஸாங்க. ஒய்ஃப் கண்டென்ட் போடுறோம் இல்லையா, நிறைய பேர் எனக்கு கேட்குற கொஷின் வந்து, நீ என்ன ஆம்பளையா ப்ரோ? இன்னமும் பொண்டாட்டிக்கு சமைச்சு போடுவேங்கிற, பொண்டாட்டிக்கு துணி துவைப்பாங்கிற, பொண்டாட்டி கை கால் அமுக்கி விடுவேன்ற, இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ணக்கூடாது ப்ரோன்றாங்க. இதில் கொடுமை என்னன்னா, அதிகமாக பொண்ணுங்க தான் அந்த கமெண்ட் போடுறது. கொஞ்சம் சொல்லட்டுமா? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க மட்டும் ஆம்பளை இல்லை. நம்மளை நம்பி நம்ம கூட வந்து வாழ்கிறாள்ல, அவளை முடிஞ்சளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. அதுலேயும் இருக்குது, அவளை எப்படி பார்த்துக்குறோன்றதுல தான் இருக்குது ஒருத்தன் ஆம்பளையா இல்லையான்றது. எல்லாரும் ஏன் தெரியுமா பொண்ணுங்களெலாம் வந்து பூன்னு சொல்கிறாங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க. அதோட காம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அதை பிடிச்சோம்னா கையை குத்தி ரத்தம் வந்துடும். இதுவே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு கரெக்டான பொசிஷனில் பிடிச்சோம்னா அந்த பூவை ரசிக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சேம் அதே மாதிரி தான் கேர்ள்ஸும். அவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணோம்னு வைங்களேன், அவங்கள அழகாக ரசிக்கலாம், லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவனா குத்துது குடையுதுன்ட்டு இருப்பான். மறுபடியும் சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்வேன்.